ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் நான் உங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்ல. சரி, ஓகே, நம்ம கூட ஷைனி அக்கா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்கலாமா? ஹாய் ஷைனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஷைனி. ஓகே குட்டீஸ், நம்மளும் இந்த புதிய வருஷத்துக்குள்ளார போக போகிறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் எப்பவும் போல் என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் பண்ணுவோம்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணணுன்னா நம்மளாம் எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு இருக்கணும்க்கா. ஆமாம், ஓகே, ஷைனி அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்களும் அதே போலவே கண்ணை மூடி முட்டி போட்டு இருக்கணும் குட்டீஸ். ஓகேவா? இப்போ ப்ரேயர் பண்ணிடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்குதான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக கூட நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, 2024 அப்பா வருஷம் தகப்பனே எங்களை கண்ணின் முனையை போல் பாதுகாத்து ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்திலே கூட தகப்பனே அப்பா ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஆண்டவரே நாங்கள் எடுக்கும்படியே கர்த்தர் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் தயவுகளுக்காகவும் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே கூட ராஜா நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளையில் அப்பா நாங்கள் அப்பா எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவரே அப்பா பாடல் ஆண்டவரே சாங்ஸ் பகுதியில் அப்பா கதைகள் பகுதியில் கூட தகப்பனே அப்பா வேத வசனம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது கூட ராஜா நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு அப்பா பகுதியில் உங்கள் நாமம் மாத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் அப்பா அப்படி பிரச்சனத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அழகை செய்யுங்க. ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், இப்போ அழகாக அக்கா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. ஓகே ஷைனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? டான்ஸ்க்கா. ஆமாம், எல்லாருக்கும் பிடிச்சமான செக்ஷனில் டான்ஸு. சரி, ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டான்ஸ் ஆடிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? தந்தவரே புது துவக்கம், தந்தவரே புது வாழ்வு, தந்தவரே புது துவக்கம், தந்தவரே நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். ஓகே குட், டான்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம்ல. சூப்பராக எல்லோரும் டான்ஸ் அழகாக ஆடி முடிச்சிட்டோம்ல. ஓகே குட்டீஸ், இப்போ ஓகே ஷைனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரிக்கா. ஆமாம், அண்ணா வந்து இப்போ நம்மளுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணின்னு வந்திருக்காங்க. அதில் தான் இந்த வீக்கோட டைட்டிலுமே இருக்குது. நீங்கள் தான் நல்லா அழகாக கண்டுபிடிப்பீங்கள்ல. நீங்கள் போயிட்டு அதில் ஒரு வேர்டு இருக்கும், அதுதான் இந்த வீக்கோட டைட்டிலும், அதில் தான் இந்த வீக்கோட வசனமும் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா குட்டீஸ்? அது என்ன வேர்டுன்ட்டு நீங்கள் க்ளூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட கேட்பேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார போயிடலாமா? ஓகேக்கா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணா. அண்ணா, உங்களுக்கு நியூ இயர்லாம் எப்படி போச்சு? நல்லா சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு நியூ இயர்லாம்? ரொம்ப சூப்பராக போச்சுண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஹலோ குட்டீஸ், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு இந்த 2025? நல்லபடியாக போச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே? ஓகே அண்ணா, உங்களுக்கெல்லாம் சூப்பராக போயிருக்கோம், நம்மளும் விசுவாசிக்கிறோம். ஓகே அண்ணா, இன்றைக்கான ஸ்டோரி என்னண்ணா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர், இன்றைக்கி வந்து ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஜென்ரல் ஸ்டோரி, அதுக்கு இணையான நம்முடைய பைபிள் இருக்கிற ஸ்டோரி தான் நம்முடைய குட்டீஸ்க்கு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே ஓகே, அப்போ ஜென்ரல் ஸ்டோரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆமாம், ஜென்ரல் ஸ்டோரி, அதுக்கு இணையான நம்முடைய பைபிள் ஸ்டோரி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. ஓகே, கவனிங்க குட்டீஸ், எல்லோரும் கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க, சரிங்களா? ஓகே சிஸ்டர், உங்களுக்கு காடெல்லாம் போயிருக்கிறீங்களா? காடை பற்றி என்ன தெரியுமா? காட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் காட்டுக்குள்ளெல்லாம் போனதில்லைண்ணா. அப்படிங்களா? ஓகே ஓகே, கவனிங்க. நம்முடைய கதையில் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காடு, சரிங்களா? காடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு அழகிய அந்த காடில் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா கிளிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிளிகள்லாம் பார்த்துக்கிறீங்களா? கிளிகள்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச கிளி பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நார்மலாக பச்சை கிளி சொல்லுவாங்க, அப்புறம் பஞ்சவர்ண கிளி சொல்லுவாங்க. ஆமாம், அப்புறம் கிளி பேசலாம் கூட சொல்லியிருக்காங்கண்ணா. ஆமாம், வெரி குட், பரவாயில்ல. கிளி பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு இருக்கிறீங்க. அந்த காட்டினுடைய ஸ்பெஷலானா அங்கே இருக்கிற கிளிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசும். பேசுகிற கிளி அந்த காட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது, கூட்டமாக இருந்தது. இதை பார்த்த ஒரு வேடன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அந்த கிளியை பிடிச்சு விற்றான். காசுக்காக நிறைய அவன் என்ன பண்ணான், அந்த கிளி எல்லாமே விற்க ஆரம்பித்தான். அது விற்கும்போது பார்த்துச்சோன்னா அது ரேட் ரொம்ப அதிகமாக போச்சு. ஏன்னா அது பேசுகிற கிளி இல்லை, கிளியை கீன்னு தான் கத்தும், எந்த கிளியும் பேசாது. ஆனால் அந்த காட்டில் இருக்கிற கிளிங்க எல்லாமே பேசும் கிளி. இவனா பண்ணால் அந்த கிளிகளை பிடிச்சி அது கொஞ்சம் பேசுகிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதிக விலைக்கு என்ன பண்ணால் விற்க ஆரம்பித்தான். அப்படி கிளிங்கெல்லாம் விற்றுன்னு போயினே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த கிளியினுடைய இனம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஆமாம், இனம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சே போயிடும். அந்த காட்டு வழியாக போகிற ஒரு மனிதன் இதை பார்த்துன்னே இருந்தார். என்னடா அது, நம்ம பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிகளுடைய சவுண்டு அதிகமாக இருந்தது, கிளிகள் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா கிளி எல்லாமே கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு முறை என்ன பண்ணார், மறைஞ்சிருந்து பார்த்தாரு. அப்போ என்ன பண்ணால், இந்த வேடன் வந்த உடனே வலையை விரித்தான். வலையை விரித்த உடனே சில தானியங்களை போட்டான். உடனே கிளிங்கெல்லாம் சாப்பிட வரும். உடனே என்ன பண்ணுச்சு, வலையில் மாட்டிக்கிச்சு. எடுத்துன்னு போனால் பேசுறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா நிறைய விலைக்கு என்ன பண்ணிட்டான், அந்த கிளிங்களை விற்றுட்டான். இப்போ என்னாச்சுன்னா இதை யோசித்தான் அந்த மனிதன், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த கிளியினுடைய இனமே அழிந்து போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், ஒரு நாள் என்ன பண்ணால் இவன் போயிட்டு அந்த கிளிகிட்ட போய் பேச ஆரம்பித்தான். ஏன்னா அந்த கிளிகளாக பேசணும்னு சொன்னல உங்களுக்கு, பேச ஆரம்பித்தான். பேசின உடனே என்ன சொன்னான்னா, அந்த கிளிகளை பார்த்து நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே கிளிங்கெல்லாம் கேட்டுச்சு, ஏன் நான் சிந்திக்கணும், எதுக்கு நான் சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுடைய இனமே இப்போது அழிந்து போயிடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. அந்த வேடன் விதையை தூவி உங்களை என்ன பண்ணுறான், ஏமாற்றிட்டு பிடிச்சின்னு போயிட்டு விற்றுடுறான். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியில் உங்களுடைய இனமே இல்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த காட்டில் கிளியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிளிங்க என்ன பண்ணிச்சின்னா, சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ என்ன பண்ணாரான் இவர், நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேடன் வந்த உடனே சொல்லணும் அப்படின்னாரு. கிளிங்க என்ன பண்ணிச்சு, எல்லாருமே சரி சரின்னு சொல்லிச்சு. என்ன சொன்னார்னா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், புரியுதுங்களா, தானியங்களை தூவுவான், நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு பண்ணால் அந்த கிளிகளுக்கு சொல்லி 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 கொடுத்தான். நாட்களெல்லாம் கடந்து போச்சு. நாட்கள் எல்லாமே கடந்து போன உடனே மறுபடியும் என்ன பண்ணான், அந்த வேடன் வந்தான். என்ன பண்ணால் வலையை விரித்தான். விரித்த உடனே கிளியெல்லாம் அங்கே இருந்தது, மேலே இருந்தது. எல்லா கிளி என்ன பண்ணிச்சு, அந்த வலையை பார்த்த உடனே தானியம் என்ன பண்ணால் தூவினான். தூவிட்டு என்ன பண்ணிட்டான், இவன் போயிட்டு என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். வந்த உடனே பார்த்தா அங்கே ஒரு கிளியும் இல்லை, ஒரு கிளியும் இல்லை. முன்னாடி என்ன நடக்கும், அவன் என்ன பண்ணுவான், வலையை விரிப்பான். வலையை விரித்த உடனே தானியம் தூவான், கிளிங்கெல்லாம் மாட்டிக்கும். கொஞ்ச நேரம் பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு போயின்னு வந்துடுவான். இப்போ எதுவுமே நடக்கலை. என்ன தெரியுங்களா, அந்த கிளி அப்போ ஞானமாக அது சேஃபாக இருந்துருக்குது. ஆமாம், முன்னாடி அதுக்கு யாருக்குமே சொல்லலை. இப்போ அந்த காட்டு வழியாக ஒரு மனிதன் என்ன பண்ணார், சொன்னார், வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நம்ம என்ன பண்ண மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்ட உடனே அந்த வேடன் பார்க்குறான். பார்த்த உடனே ஒரு கிளிகள் இல்லை. இப்போ என்ன பண்ணி கிளிங்கெல்லாம் சேர்ந்து வேடனை பார்த்து சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, வேடன் வருவான்,
வேடன் வரும். வெரி குட். விதைகளை தூவான். தூவ உடனே பண்ண மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவன் யோசித்தான், அடாடா இந்த கிளிங்க எல்லாமே உஷாராயிடுச்சு, ரொம்ப புத்திசாலி கிளியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் அந்த வலையை எடுத்துக்கின்னு அந்த காட்டை விட்டு போயிட்டான். ஓ சூப்பர் சூப்பர் அண்ணா. நல்லா உங்களுக்கு என்ன புரியுது தெரியுதுங்களா? அதான் அந்த கிளிகள் வந்து அந்த வேடனுடைய இதுக்கு வந்து வழியில் சிக்காமல் அந்த மனுஷன் சொல்கிறத கேட்டுட்டு ஞானமாக செயல்பட்டுச்சு. ஆமாம். இன்னொரு விஷயம், ஞானமாக செயல்பட்டதோட அந்த மனிதன் மூலியமாக இந்த கிளிகளுக்கு வந்து ஒரு கிருபை கிடைச்சிது. ஓ கிருபை. ஆமாம். இல்லைன்னா அந்த இனமேலாம் போயிட்டு இருக்கும் அந்த காட்டில். ஞானம் இருந்தது ஆனால் கிருபை இருந்தது பார்த்தீங்களா? அவன் வந்து சொன்ன உடனே அவன் என்ன பண்ண இறக்கப்பட்டான். ஐயோ இந்த கிளிங்கெல்லாம் அழிஞ்சிரும் பொழுது அவன் பிடிச்சின்னு போயிட்டான்னா இந்த காட்டு பக்கத்தில் இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு கிளி மேலே ஒரு கிருபை என்ன பண்ணா அவன் கொடுத்தான். ஆமாம். அதுதான் விஷயமே. ஸோ அந்த மனிதன் மூலியமாக அந்த கிளிகளுக்கு அவன் மூலியமாக ஒரு கிருபை கிடைத்தது. இது வந்து ஜென்ரல் ஸ்டோரி. இதே போல் நீங்கள் பைபிளில் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ஈசாய் அவனுடைய மகன் 7வது மகன் தாவீது ஒருத்தர் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? தெரியும். தாவீது தெரியும். ஆமாம். அவர் பார்த்த வேலை தெரியுங்களா? ஆடுகளை மேய்க்கிற வேலை. ஆடுகளை மேய்க்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்தாது. அவன் அந்த குடும்பத்திலே ஒரு பெருசாக எண்ணலை. புரியுதுங்களா? இருந்த பிள்ளைகளில் பார்த்தோன்னீங்கன்னா ஒரு அற்பமான ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலையில் தான் அவன் இருந்தான். ஆனாலும் பார்த்து சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் மேலே கிருபியாக இருந்து அவனை உயர்த்தி ராஜாவாக மாற்றினார். ஆடுகள் மேய்த்திருந்தவன ராஜாவா ஆண்டவர் வந்து உயர்த்தி வச்சார். ஆடுகளை மேய்த்திருந்த ராஜா வர முடியுமா? சாத்தியமே இல்லைண்ணா. ஞானம், அறிவு, புத்தி, பணம் இது இருந்தால் கூட சில நேரத்தில் ராஜா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தாவீதுக்கு என்ன பண்ணாரு, கர்த்தர் கிருபையாய் என்ன பண்ணாரு, ராஜாவா வாங்கினார். அதனால் வந்து பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டோரியில் அந்த வேடன் அந்த கிளியை என்ன பண்ணா அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணான். ஆனால் அந்த வழியாக வந்த மனிதர் மூலியமாக அந்த கிளிக்கு கிருபை கிடைத்தது. அதே போல் தாவீதுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆடுகளுக்கு பின்னாடி ஓடின இந்த ஒரு மனிதன் ராஜாவாக மாற்றினார். ஸோ கர்த்தருக்கு என்ன பண்ணோம், கண்களில் கிருபை கிடைக்கணும். அதுதான் நம்முடைய பைபிளில் சொல்லுது. என்ன வசனம் அது? ஏசாயா 55:3 அண்ணா. ஆமாம். ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷனில் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. இதுதான் இந்த கதையினுடைய முடிவு. புரியுதா? கிருபை தான் கிடைச்சது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் அண்ணா, இப்போது தாவீதுக்கு மட்டும்தான் அந்த கிருபை கிடைச்சிச்சா? இப்போ நமக்கெல்லாம் இல்லையா அந்த கிருபை? கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற புரியுதா இருக்கிற எல்லாருக்குமே அந்த கிருபை கண்டிப்பாக உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லாருக்குமே அந்த கிருபை கண்டிப்பாக உண்டு. அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், கர்த்தர் மேலே நம்பிக்கையும் நம்ம கீழ்ப்படியணும். எப்படி அந்த வேடனுடைய இதுக்கு செவி கொடாமல் அந்த கிளிகள் வந்து அந்த மனிதனுடைய சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் அது கீழ்ப்படிஞ்சிச்சு. ஏசப்பாவுடைய சத்தத்தை நம்மளும் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்போ அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த கிருபையை வந்து ஆண்டவர் கொடுப்பார். கண்டிப்பாக கொடுப்பார். நம்மையும் காப்பாற்றுவார், நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். ஓகே அண்ணா. ஓகே குட்டீஸ், இப்போ அழகாக நம்மளுக்கு வந்து அண்ணாவும் அக்காவும் ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேனே, இந்த வீக்கோட டைட்டிலும் இந்த வீக்கோட வசனமும் அதில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா குட்டீஸ்? இருங்க, ஷைனி அக்கா கவனிச்சாங்களா இல்லையான்னு கேட்போமா? நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஷைனி, நீ அக்கா சொன்ன ஸ்டோரி நல்லா கவனிச்சியா? ஆக்கா. என்ன சொன்னாங்க சொல்லு? தாவீது பற்றிக்கா. ஆமாம், டாபிக் அழகாக கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல, தாவீது பற்றி. ஸோ இப்போ அதை குறித்து தான் நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அக்காவும் அதை குறித்து இப்போ வந்து ஒரு குட்டி பைபிள் வேர்ட் சொல்லி தர போகிறாங்க குட்டீஸ். இந்த 2025 இந்த ஹியரோட வாக்குத்தத்தமும் அதை குறித்து தான் இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லுவாங்க, நீங்கள் கவனித்து அதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த இயரில் கூட 2025 நம்ம வந்து மறுபடியும் ஆன்லைன் சண்டே கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2025 நம்மளுடைய சர்ச்சுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம சபைக்கு வந்த வாக்குத்தத்தம். ஓகேவா? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனம். மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்?
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. ஓகே குட்டீஸ், இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அண்ணா கூட சொல்லியிருந்தார்ல, ஜென்ரல் ஸ்டோரி சொன்னார். அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டோரியில் கூட தாவீது பற்றி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. அப்போ தாவீது பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவீது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ வந்து ஏசப்பா வந்து அவர் மீது கிருபையாக வந்து அவருக்கு கொடுத்த கிருபையினால தான் வந்து அவரை ராஜாவாக ஏசப்பா வந்து உயர்த்தினார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அது மட்டும்தானா? ஏசப்பா வந்து அந்த நிச்சயமான கிருபைகளை தாவீதுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. ஏசப்பா வந்து நமக்கும் இந்த காலகட்டத்தில் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் வந்து ஏசப்பா வந்து கிருபையாக நம்மளுக்கு வந்து ஒரு உடன்படிக்கையை வந்து இந்த வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கையாக நித்திய உடன்படிக்கையாக வந்து நம்மளிடத்தில் வந்து பேசியிருக்காரு. இந்த சபையின் வாக்குத்தத்தமாக இந்த 2025 சபையின் வாக்குத்தத்தின் மூலிமா நம்மளோடு கூட ஏசப்பா என்ன பேசினார்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உடன்படிக்கைனா ஏசப்பாவை வந்து நம்மளுக்குள்ளே கொடுக்குற வந்து அது என்றைக்குமே மாறவே மாறாதா. அது உடன்படிக்கை நம்மளோடு கூட ஒரு ரத்தத்தின் மூலிமா தான் வந்து அந்த உடன்படிக்கையை பண்ணுவாங்களாம். அப்போ ஏசப்பா வெளியேறப்பட்ட ரத்தத்தினால தான் நம்மளுக்கும் வந்து அந்த உடன்படிக்கையை நம்மளும் அவரோடு கூட நம்ம இணைகிறோம். ஓகேவா? அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால தான் நம்மளுக்கு கிருபை கிடைச்சிருக்குது. அவர் நமக்காக அந்த உன்னதத்தின் மேன்மையை விட்டு நமக்காக இறங்கி வந்து இந்த சிலுவையில் பாடுகள் பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலியமாக தான், அந்த உடன்படிக்கையின் மூலியமாக தான் அந்த கிருபையே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஓகேவா? அப்போ தாவீதுக்கு மட்டும்தான் அந்த கிருபைனா இல்லை, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் வந்து ஏசப்பா வந்து அநேக கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபைகளை நம்ம வந்து பயன்படுத்தி அதை வந்து தாளந்துகளை பயன்படுத்தி ஏசப்பாக்காக நம்ம வந்து எழும்பி பிரகாசிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இந்த வசனத்தை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை பரலோகத்தின் தகப்பனே, அருமையானப்பா, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் எங்கள் தாவே இந்த ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரப்பா பார்க்குறவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த 2025 ஆண்டவரே சுத்திரிக்கிற ராஜா அப்பா, தாவீதுக்கு அருளினப்பா நித்திய கிருபை ஆண்டவரே அப்பா, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உடன்படிக்கையாக கத்தினீர் ஆண்டவரே கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் இருந்து ஆண்டவரே அவர் நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய கரம் ஆண்டவரே சுத்திரிக்கிற ராஜா பார்க்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஆண்டவரப்பா, பெரியவர்கள் ஆண்டவரப்பா, ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருந்து ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே சுத்திரிக்கிற ராஜா நீர் ஆண்டவரப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அப்பா கிருபையாக இருந்து ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராமே சுத்திரம் ஆண்டவரே நீங்கள் அப்பா உதவிகளை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஐயா கர்த்தாவே சுத்திரப்பா, நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 2025 வாக்குத்தத்தம் ஆண்டவரே அப்பா ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் வரைக்கும் ஆண்டவரே சுத்திரிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா செயல்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஐயா பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.